காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இவளுக்காக இவ வீட்டு வாசல்லே எவ்வளவு நேரம் தான் காவல் நிக்கிறது. இந்த மித்ரன் கிட்ட வேற அப்பவே சொன்னேன், டேய் அன்பு கிட்ட போய் பேசு பேசு அப்படின்னு கேட்டானா. இவ மட்டும் நைட்டு பேசியிருந்தா இப்ப நிம்மதியா அவளை கூட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். வித்யாக்கு தான் முடி நிறைய இல்லையே, வெளியே போனானா சீக்கிரமா கிளம்பி வருவான்னு நினைச்சேன். ஆனா இதுக்கே இவ்வளவு டைம் எடுக்கிறானா, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே போகணும்னா. லூசு, உனக்காக எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன் பாரு. நான் கிளம்பி ரெடி ஆகியே வந்துட்டேன். இனி எப்போ நீ கிளம்ப போற, எப்ப வர போற? இது ரெடியா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? இதுவா? ஆமா சார், கேரளா ட்ரெஸ் நல்லா இருக்கலாம். எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தது. அடியே, உன் அண்ணன் எடுத்து கொடுத்ததுன்னா உன் அண்ணன் கூட போகும்போது போட வேண்டியதானே. ஹவுஸ் இட் கண்ட்ராவியா இருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சலாம்? அதை விட உனக்கு என்ன வாங்கணும்? ஐ மீன் ஷாப்பிங் பண்ணனால என்னெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லு. சார், அதெல்லாம் அங்க போய் தான் முடிவு பண்ணுவேன். ஒரு திங்ஸா பாக்கும்போது தான் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் தோணும். ஓகோ, அதான் போக முன்னமே ஒரு லிஸ்ட் போட்டுருப்பீங்களா, அந்த லிஸ்ட் சொல்லு. செல்லுக்கு தாத்தா வாங்கி கொடுத்த மாதிரி நெயில் பாலிஷ். இது அப்புறம் செல்லு என்னலாம் சொல்லுச்சு? ஆக உங்க வீட்டு பாட்டி உங்களை பத்தி தெரியாம வாயை கொடுத்துருக்க. கேட்டுட்டு இருந்த நீங்க எல்லாம் உங்க ஜோடிங்களை போட்டு தொல்லை பண்ணுவீங்கன்னு தெரியாம செல்லு வாயை விட்டுட்டு அப்படித்தானே. சார், தாத்தாவே செல்லுக்கு கலர் கலரா நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்திருக்கு. நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? சரி, வேற என்ன? வேற நிறைய வேணும். ஆனா எல்லாம் கடையில போனதுக்கு பிறகு தான் தோணும். ஆரம்பமே குதர்க்கமா இருக்கேன். சரி, நீ என்னென்ன வேணும் அப்படின்னு லிஸ்ட போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அனுப்புறியா? என்ன? காலையிலே உங்க கூட வரதுக்காக குளிச்சி ரெடி ஆகி அழகா கிளம்பி. எது அழகா கிளம்புனியா? இப்படி ஆசையா வந்தா வாட்ஸ்அப்ல அனுப்பு, நானே வாங்கிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வாங்கிட்டு வரதாதான் அர்த்தம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச மாடல் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? நான் அங்க போய் உனக்கு வீடியோ கால் பண்றேன். சிம்பிள், அவ்வளவுதான். ஏன்னா அப்படிதான். சார், நான் உங்களுக்கு நிறைய செலவெல்லாம் இழுத்து வைக்க மாட்டேன். அப்புறம் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன? ஒழுங்கா போய் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. இதுக்கு என்ன குறைச்சல்? இது நல்லா தானே இருக்கு. ஏன் இது எனக்கு பிடிக்கல. நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன்னா உன்னை கூட்டு போறேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்பு, நானே வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். போடி சொல்லலாம். போ போ போ, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதெல்லாம் முடியாது, இது நல்லா தான் இருக்கு. கடுப்பேத்ராளே. அப்படியா? அப்ப லிஸ்ட் அனுப்பு, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஏன் இதுக்கு துப்பட்டா இல்ல அப்படினா? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அப்ப நீங்களும் ப்ரொடெக்டிங்கிற பேர்ல கண்ட்ரோல் தானே பண்ண பாக்குறீங்க? கண்ட்ரோல் பண்ணிட்டாலாம். இங்க பாரு, என் கூட வரணும்னா வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீ பேண்ட் ஷர்ட்டே போட்டு வா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என் கூட தானே வரேன். ஆனா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு என் கூட வரக்கூடாது. பேண்ட் ஷர்ட் போட்டாலும் பிரச்சனை இல்ல, ஆனா இது போடக்கூடாதா? ஆமாண்டி, பேண்ட் ஷர்ட் போட்டாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இது போடக்கூடாது. போடு, எடுத்து தந்தவங்க அண்ணன் கூட போகும்போதே போடு, என் கூட வரும்போது போடாத. என்னையா சொல்ல வர? அதெல்லாம் எப்படி ஓப்பனா சொல்ல முடியும்? ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கலதான், நீ வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கூட்டு போறேன். சரி, நீங்க ரீசன் சொல்லுங்க, அப்பதான் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ் போட்டு உன்னை கூட்டு போகும்போது ஸ்கூல் படிக்கிற பொண்ண பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போற மாதிரி இருக்கும். என்ன லுக்கு? போறியா இல்ல நான் வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்புறியா? இல்ல, ஒரு 20+ ஆக போற பொண்ணு பார்த்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. எனக்கு கல்யாண வயசாக போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். ஏன் கூட வரும்போது சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரிவேன். அதனால போய் மாத்திட்டு வா. அப்போ இத போட்டு வந்தா கூட்டு போக மாட்டீங்க? பாக்குறவங்க எல்லாம் அப்படிதாண்டி பாப்பாங்க. இவன் என்ன ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் பொண்ண கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஆக உங்க பேருக்கு ஒரு கலங்க வந்துறங்கிறதுக்காக நான் வேற ட்ரெஸ் போடணும் அப்படிதானே? திருப்பியே சொல்றேன், நீ டிஷர்ட் பேண்ட் போட்டா கூட எனக்கு ஓகே. ஆனா இந்த கன்றாவிய மாத்திட்டு வேற போட்டு வா. எங்க அண்ணன் எனக்காக ஆசாசியா எடுத்து கொடுத்தது. எம்ம தாயே, உங்க அண்ணன் எடுத்து கொடுத்ததுன்னா உங்க அண்ணன் கூட வெளியே போகும்போது போடு. இப்ப என்ன, இத சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் என்ன கூட்டி போவீங்க அப்படிதானே? ஆமா. சரி, 5 minutes வெயிட் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இது சேஞ்ச் பண்றதுக்கு காலையில இருந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடியானோ? யார் கிட்ட? ஆதித்யா கிட்டயா? நடக்குமா? லவர் கூட வெளியே போறோம், கொஞ்சம் மெச்சூரான பொண்ணா இருக்கணும்.
அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கா? சார் இப்போ ஓகேயா? எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ பாத்துட்டே நிக்க போறீங்களா இல்ல கூட்டு போறீங்களா? நான் இங்க பார்த்தேன். சும்மா ஓகேவான்னு பார்த்தேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. சார் நான் இப்ப முன்னாடி உட்காரணுமா இல்ல பின்னாடி உட்காரணுமா? ஏய் சும்மா ஃபன். சீக்கிரம் உட்காரு. அப்புறம் உங்க வீட்ல இருந்து வேற யாராவது வருவாங்க. எனக்கு பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இவர் எங்க வீட்டு வாசலுக்கே வந்து கூட்டு போவாராம். ஆனா பஞ்சாயத்து பண்றதுக்கு டைம் இல்லையா? நேத்துக்கு பைக் கழுவி இங்கே தாண்டி வச்சிருந்தேன். ஓ முத பொண்டாட்டிய குளிப்பாட்டி இங்கே தான் விட்டுருந்தீங்களா? ஏறு. சார் என்ன? பேலன்ஸ் கிடைக்கணும்ல. நான் வந்து உங்க ஷோல்டரை பிடிக்கணுமா இல்ல உங்க ஹிப் பிடிக்கணுமா? தோ 2 பேர் வராங்க பாரு. அவங்க கிட்டயே கேளாய். ஹாய்க்கா. ஹாய் எல்லாம் இருக்கட்டும். இந்த வாத்தியார் கூட எங்க போறேன்? சார் கூட புக்ஸ் வாங்க லைப்ரரிக்கு போறோம். லைப்ரரிக்கா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் போறேன். இந்த வீட்ல இல்லாத புக் தான். ரூம்ல என்னன்னா நீ ஒரு லைப்ரரியை அடிக்க வச்சிருக்க. அன்னைக்கு இனியா பண்ண என்னன்னா எனக்கு அம்மா வீட்ல இருக்க புக் எனக்கு புருஷ வீட்ல இருக்க புக்னு 2 ரூம்லயே புக்குல எல்லாம் அடிக்க வச்சிருக்கா. என் பியாரே அன்பு சொல்லவே வேண்டாம். அருண் பாருனுக்கு ரூம்லயே ஒரு பக்கம் ஃபுல்லா புக்கா தான் அடிக்க வச்சிருக்கான். இப்படி நம்ம வீட்ல இல்லாத புக்கா மக்கள் லைப்ரரியில இருக்க போகுது. செல்லம் அவங்களுக்கு தேவையான புக்ஸ் அவங்க ரூம்ல வச்சிருப்பாங்க. நான் எனக்கு தேவையான புக்க சார கூட்டி வாங்க போறேன். ஏன் பாட்டி உங்க பேத்தியை நான் கூட்டு போக கூடாதா? உங்களுக்கு நான் உங்க பேத்தியை கூட்டு போறது தப்பா தோணுதுன்னா சொல்லுங்க, நான் இறக்கி விட்டுறேன். ஐயா மக்கா உன் மேல நம்பிக்கை இல்லாமல போற போக்க பார்த்தா செல்லு புரோக்கர் வேலைக்கு போயிரும் போல இருக்கேன். நீ தாராளமா கூட்டிட்டு போ. ஆனா புக் வாங்குறதுன்னு சொன்னால. புக் வாங்குறதுக்கு இல்ல பாட்டி, ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கா? ஏன் உங்களுக்கு என்னம்மா புக் வாங்குறதுக்கு போறியா ஷாப்பிங் போறியா? ரெண்டு ஒண்ணு தானே. நான் புக் வாங்குறதுக்கு சொன்னேன், சார் ஷாப்பிங்னாரு. ரெண்டு ஒண்ணு தானே. ஏய் பேச்ச மாத்தாத. நீ லைப்ரரிக்குன்னு சொன்ன. லைப்ரரிக்கு போயிட்டு அப்படியே சாருக்கு என்னமோ திங்ஸ் வாங்கணுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம். நான் அப்பவே நினைச்சேன் யூடியூப் உனக்கு பாடம் கத்து கொடுக்குதா இல்ல நீ வாத்தியாருக்கு பாடம் எடுக்கறியா அப்படின்னு. பாட்டி என் மேல நம்பிக்கை இல்ல, உங்க வீட்டு போனா நான் கூட்டு போக கூடாது அப்படின்னா சொல்லுங்க. ஐயோ மக்கா உன் மேல எல்லாத்த நம்பிக்கையா? இந்த வீட்டுக்கு உன் அண்ணன் மித்ரன் எப்படியோ அதே போலதான் நீயும். உன் அண்ணன் இங்க வந்த நேரமே நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. இவ்வளவு நாளையில உன் மேல எந்த குறையோ குத்தமா பார்த்ததில்ல. அவன் அன்பு கூட போயிட்டு வரது மாதிரி உன் கூட வந்தாலும் பத்திரமா தான் வருவான். ஆமா ஆமா அவ அன்பு கூட போனா அன்புக்கு தங்கச்சி. உங்களுக்கு எப்படி சார்? பாட்டிமா எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பலாமா? நீ பா மக்கா நீ பா. பாருங்க சார். ஏ செல்லம் யாட்டி ஆர்த்தி இந்த பையல நல்ல பையன்டா. கார் இருக்கே என்னத்துக்காக பைக்ல கூட்டிட்டு போறான்? அதான் மாமா வேலை பார்த்தாச்சுல, இனிமே என்ன ஆராய்ச்சி? மாமா வேலையா? இந்த பையல நல்ல பையதான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு தப்பு நானே கண்டுபிடிச்சதுல. தேவையில்லாம பிள்ளைகளோட வீட்டுக்கு கூட்டு வரதும் தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டு இருக்க எதுவும் பார்த்ததில்ல. ஒரு தப்பான பழக்கமே இல்ல. நாம ஏன் இத பத்தி இந்த அன்பு பையல கிட்ட பேசப்படாது? எதை பத்தி? அதான் அப்படி இந்த வாத்தியார் விஷயத்தை பத்தி. எது? இந்த ஆதி சார் குடிக்க மாட்டாரு, எந்த பேட் ஹாபிட்டும் இல்ல, பொண்ணுங்க சவகாசமே இல்ல அப்படின்னு அன்பு கிட்ட சொல்லணுமா? அது இல்ல. நம்ம வித்யாக்கா சுரேஷ் பையல பார்த்து அந்த பையல நல்ல பையன் இல்லன்னு ஆயிட்டு. ஏன் இந்த காலேஜ் வாத்தியார நம்ம வித்யாக்கு பேசி முடிக்கப்படாது? நீ ஜல்லி போடுறதுக்கு முன்னமே அவங்க ரோடு போட்டு முடிச்சிருப்பாங்க. நீ வாய முட்டு வரியா? எது? ஏ செல்லோ இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த வித்யா தான் ஆதிசார்னு பின்னாடி சுத்துற மாதிரி இருந்து. அந்த ஆள் அந்த ஆளுக்கு பைக்ல பொண்ணுங்களே ஏத்த மாட்டாரு. ஏதோ அந்த பைக் தான் அந்த ஆளோட பொண்டாட்டி மாதிரி. என் பைக்ல பொண்ணுங்களை எல்லாம் ஏத்த மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இத்தனை நாள் அந்த அனாமிகா பொண்ணு டவுனுக்கு தானே போறீங்க நானும் கூட வரேன்னு கேட்டப்பா தெரியுமா? நானே கேட்டுட்டு நின்றுருக்கேன். அப்படிப்பட்ட ஆளு இவள பைக்ல உட்கார வச்சு கூட்டு போறாருன்னா கதை இல்லாமலாம் இருக்கா? அப்ப இது சம்பந்தமா நம்ம இந்த அன்பு பையல கிட்ட பேசணும். ஏன் இல்ல எப்பல இந்த புரோக்கர் வேலைய ஆரம்பிச்சீங்கன்னு பாக்குறேன். புரோக்கர் வேலையா? ஆமா. ஒரு பக்கத்துல என்னடானா சாம்க்கு புரோக்கர் வேலை பாக்கறேன்னு பாக்குறீங்க, இன்னொரு பக்கத்துல இசையும் குரு சேரணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கத்துல இந்த வித்யாவுக்கு இந்த ஆதிய கூட்டு சேர்க்கணும்னு பாக்குறீங்க. இதுக்கு பேரு என்ன மாமா வேலை தானே? எடி என் வயசுக்கு நீ பேசி பேச்ச விட்டிது. அப்புறம் ஏற்கனவே குரு இசை கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு ஃபிளாப் ஆயிட்டு. ஆமா கண்டியா நேத்துக்கு இந்த பெண்ணு பொடி போட்டு பால் எடுத்து குடிச்சாலே அதுக்கு அடுத்தது அவியலுக்குள்ள கசமசா நடந்தா. அவியலுக்கு நடந்தான்லாம் தெரியல, ஆனா செல்லும் உனக்கு தாத்தாக்கா நல்லாவே நடந்தது. எனக்கு
செல்லு, தாத்தா உங்களுக்கு வாங்கி கொடுத்த நெயில் பாலிஷ்லாம் பச்சை கலர் நெயில் பாலிஷ் நிஜமாவே இருந்தா? அதான் செல்லு, பச்சை கலர் நகை பாலிஷ் இருந்தா? பச்சை கலர் நகை பாலிஷா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க தாத்தா உங்களுக்கு கலர் கலரா நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்து கைக்கும் காலுக்கும் போட்டு அழகு பாப்பாரு அப்படின்னு. எவன் ஊட்டி சொன்னது? இந்த கிழவர் தானே இந்த இது போன கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னது. யூ மீன் வேதாச்சலம் தாத்தா? இந்த கிழவனுக்கு தான் வேற வேலையே இல்ல. எனக்கு கதை இழுக்காம உறக்க வராது போலயே. செல்லும், நேத்துக்கு அந்த பொடி போட்ட பாலை குடிச்சது இசை இல்ல. என்னது? பொடி போட்ட பாலை அந்த பெண்ணு குடிக்கலையா? அப்ப என் ஜாம பேரனுக்கு வாழ்க்கை? பொடி போட்ட பாலை குடிச்சதே நீங்க தான். என்னது? ஆமா, நீங்க போட்ட பிளானே சொதப்பிட்டு இசைக்கும் குருவுக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நேத்துக்கு போட்டோ மூலமா உங்களுக்கு தாத்தாக்க நடந்தது. என்ன பேசுன அப்படி? அநேகமா செல்லும், நீங்க பேசுனதெல்லாம் இசை அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ஆனா நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு எனக்கே பொறாமையா இருந்து. உங்களுக்கு டஜன் கணக்குல தாத்தா நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஆகாஷ் எனக்கு ஒரு பச்சை கலர் நெயில் பாலிஷ் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது தெரியுமா? இவ ஒருத்தி யோட்டி. அப்ப அந்த பால் அந்த பெண்ணு குடிக்கலையா? இல்ல, உங்களுக்கு மாத்தி வச்சு தந்துட்டாங்க. மாத்தி வச்சு தந்தாளா? அவ குடிச்சதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஆனா சொல்ல நீங்க ஆள் வர்றாங்களான்னு பாத்தீங்கல்ல, அந்த நேரத்துல அன்புக்கு வச்சிருந்த பாலை பொடி கலக்கின பால் வச்சிருந்த இடத்துல வச்சுட்டு பொடி கலக்கின பாலை இசை ஹால்ல கொண்டு வச்சுட்டாங்க. ஆக அந்த பெண்ணு குடிச்சது அன்புக்கு வச்சிருந்த பால், நீங்க குடிச்சது இசைக்கு வச்சிருந்த பொடி கலந்த பால். அப்ப அந்த 10 கிலோ பழம் 10 கிலோ பழம் தானே, அதுல 2 கிலோயா குரு நைட்டே தீத்துட்டாரு. அப்ப நடந்ததா? நடக்காததுனாலதான் டைம் பாஸ் ஆகலன்னு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. யோடி, அந்த பெண்ணு பாலை மாத்தி வைக்கும் போது நீ பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்த? சும்மா இல்ல, சைடுல எட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன். அப்ப நீ எனக்கு சிக்னல் கொடுத்திருக்கனால. செலோ, நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பாலை இசை குடிச்சிருந்தா வீட்ல உள்ளவங்களுக்கு நோ என்டர்டைன்மெண்ட். அவங்க ரூம்ல தான் சம்திங் ஏதாவது நடந்திருக்கும். அதையே நீங்க குடிச்சா என்டர்டைன்மெண்ட்க்கு குறைச்சலே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் இசை பிளானே எக்ஸிக்யூட் ஆகட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு சைடுல ஒரு ஓரமா நின்னுட்டேன். சரி செல்லும், இப்படி பேசிட்டே நின்னா நம்மளால அடுத்த பிளான் யோசிக்க முடியாது. ஐ மீன், இந்த ஜென்மத்துல சாமுக்கு நல்ல ஒரு பொண்ணாவும் பார்க்க முடியாது உங்களால. அதே நேரத்துல இசை குருவையும் சேர்த்து வைக்க முடியாது. இப்படி யோசிச்சுட்டே நிக்கிறத விட்டுட்டு நீங்க வாங்க, நம்ம அடுத்த பிளானை பத்தி யோசிக்கலாம். எது? ஒன்னையே என் பிளானுக்கு கூட்டு சேர்க்கடா? உன்னை சேத்த பாவத்துக்கு என்ன புலம்ப விட்டுக்க கண்டியா? அந்த கிப்பி பண்ணி இனிமே வந்து என்னென்ன ஆட்டம் காட்ட போறான்னு தெரியலையே. போன்ல வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சான்னு சொல்லியா? இவளெல்லாம் கூட்டு சேர்த்த கண்டியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். செல்லம்மா, இனிமே உன் பிளான் ரகசியமா தான் இருக்கணும். இந்த ஆர்த்தி கீர்த்தி எல்லாம் கூட்டு சேர்த்தா பிளானே சொதப்பிடும். நீ ஒத்தையில நின்னு தண்ணி ஆளா இறங்கி, அதான் கரெக்ட், தண்ணி ஆளா இறங்கி நின்னாதான் இந்த சாமுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்க்க முடியும். அப்புறம் என்ன? ஆமா, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற? எட்டர்னல் லவ். ஓ, நல்லா இருக்கு. இந்த பாட்டில் நான் அமேசான்ல இருந்து 1700 ரூபாய்க்கு வாங்கினேன். என் ஃபேவரட் தெரியுமா? ஆனா காலியாக்க போகுது. அதனால நம்ம பெர்ஃப்யூம் கூட இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணும்போது வாங்கணும். ஆக லிஸ்ட் போட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு 20-25,000 செலவு எழுத்து வைக்காம விட மாட்டேன். மிஸ்டர் ஆதித்யா, நீங்க கடையை கேட்டாலே வாங்கி கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. ஓஹோ, நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்? நீங்க தான் என்ன லவ் பண்றீங்களா? விவரம் தாண்டி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப எல்லாம் செலவு எழுத்து வைக்க மாட்டேன். ஓய், பயப்பட்டனா உன்னை கூட்டு வந்திருக்கவே மாட்டேன். ஆமா, நீ வேற ஷாப்பிங்னு உங்க செல்ல பாட்டிக்கிட்டையும் ஆர்த்தி அக்கா கிட்டையும் சொல்லிட்ட. அவங்க வீட்டுல போய் ஏதாவது வத்தி வச்சுட்டாங்கன்னா நீ உங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தது வேற. நான் இனியா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். இல்ல, பைக்ல வரத ஆர்த்தியும் பாட்டியும் பார்த்துட்டு அங்க போய் சொல்றது வேற மாதிரி எல்லாம் இருக்கும். அதை விடுங்க, பாத்துக்கலாம். என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, அதுவே மித்ரன் பொண்ணு எடுத்த வீடு. இவ்வளவு நாளும் உன்னை பிடிச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காத காரணம் மித்ரனோட கம்பெனிக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். இன்னொரு விஷயம், என் வீட்டுல நான் ஒரே பையன், வீட்லயும் போர் அடிக்கும். ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எப்பவும் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். குழந்தைங்க சத்தம். ஸ்னோ வேற ஒருக்கா இங்க வருவா, ஒருக்கா உங்க வீட்டுக்கு போவா. அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கே கில்ட்டியா ஃபீல் ஆகுது வித்யா. அங்கே இருந்துட்டு அன்புக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்னு. அவருக்கு தெரியாம உன்னை இந்த மாதிரி எல்லாம் வெளியே கூட்டு வரது தப்புன்னு தோணுது. எனக்கு தெரியும் சார், தெரியாமலாம் இல்ல. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் பொறுமையா தான் இருப்பான். ஆனா நம்ம விஷயம் தெரிஞ்சோம் ஏன் என்கிட்ட கேட்காம இருக்கான்னு தான் தெரியல. இந்த விஷயத்த எனக்கு அண்ணன் கிட்ட பேசுறதை விட இனியா கிட்ட பேசி அண்ணன் என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் தோணுது. சரி, ஆனா இப்போ என் கூட வரதா சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். ஆமாப்பா சாமி, நீங்க கடத்திட்டு போறதா எல்லாம் சொல்லல போதுமா?
என்ன சொல்ல ஐடியா கிடைச்சா? இனிமே இந்த சிங்க்ல தாண்டி களை இறங்கும். உனக்கு கூட நான் சவகாசம் வச்சுக்கிட்டேன். ராத்திரி புலம்புன மாதிரி இந்த கிழவனுக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு புலம்ப வேண்டியதான். உன்னைய கூட்டி சேர்த்ததுக்கு அந்த பெண்ணு பாலை மாத்தி வச்சத கண்டதுக்கு பிறகு கூட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்ட கட்டியா? இனிமே இந்த ஜாமுக்கு பொண்ணு பார்க்க விஷயத்துல இந்த ஆர்த்தி பண்ண கூட்டி சேர்க்கவே கூடாது. செல்லும், அடுத்த பிளான் என்ன? புடலங்க பிளான். உன் வேலையை பார்த்துக்கிட்டு பாவட்டி. ஏன் செல்லும், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நேத்து வரைக்கும் இருந்து இன்னையில இருந்து சுத்தமா இல்ல. ஐயோ ஆர்த்தி, அவசரப்பட்டு செல்லுக்கிட்ட இசையோட பிளான் உனக்கு தெரியும்னு சொதப்பி விட்டுட்டா. இனிமே இந்த செல்ல அதோட பிளான்ல ஒன்னும் கூட்டு சேர்க்காதே. ஐயோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாத வாழ்க்கையா போயிருமே. எப்படியாவது செல்லு மனசுல இடம் பிடிச்சே ஆகணும். செல்லும், இனிமே நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த குருவையும் சாமியை சேர்த்து வைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். எது, ஆம்பளை பையலையும் சேர்த்து வைக்க போறியா? ஐயோ செல்லும், கூட சேர்ந்து நானே குழம்புறேன் பாரு. குருவையும் இசையும் எட்டி உதச்சேன்னு வச்சுக்கான், அந்த ஆள போயிருவேன். அப்ப பிளான்? என் பிளான் எல்லாம் இருக்கட்டு. உன் மாமியார் என்ன யார் கூடயே கிடக்கலான்னு இப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அத்தை அத்தை, என்ன மறைக்கிறீங்க? செல்லுதான் நீங்க யார் கூடயே கிடக்கிறதுக்கு திட்டம் போட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ரைட்டு செல்லம்மா, இனிமே எந்த பிளான போட்டாலும் இந்த ஆர்த்தியை மட்டும் கூட்டு சேர்க்கவே கூடாது. ஏன், இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் அமைதியா இருந்தாலும் யார் கூடயாவது கெடுக்கிறதா தான் தோணுமா? இல்லாத, நீங்க பொதுவா இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா யார் கூடயாவது கிடைக்கிறதுக்கு பிளான் போடுறதா தானே இருக்கும். நீ எனக்கு மாமியாரா இல்ல நான் உனக்கு மாமியாரா? இல்லாத, சும்மாதான். யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மண்டைக்குள்ள யார பத்தின தாட்டு போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். இந்த வீட்டுல என்னதான் செல்லம் போல நடக்குது? பேர் தான் கூட்டு குடும்பம், ஆனா முடிவெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே எடுக்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? மெதுவா பேசு, கத்தாத. ஏன் நீங்க பேசுறது மட்டும் அமைதியாவா இருக்கும்? நீங்களும் இப்படிதானே கோசம் போடுவியா? நேத்து ராத்திரி போட்டியா இல்ல சத்தம்? இங்க பாரு பேக்கு பெத்தருக்கு. செல்லு, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். என்ன பேக்கு பெத்தருக்குன்னு ஒரு தடவை கூட சொல்லுங்களேன், நல்லா இருக்கு. யார்த்தி, இப்ப எதுக்கு பல்ல காட்டின? இல்லாத, நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அழகா இருக்கீங்க, அதான். எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க? இப்படியே இந்த ஹால்ல உட்காந்துட்டு நீங்க எல்லாம் மாறி மாறி பல்ல கடி சிரிச்சிட்டுருங்க. அதுக்கு பிறகு ஆண்ட அரசால போறவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு நல்லா அரசாண்டிட்டு போவாங்க. ஏன் பிள்ளைலாம், ஏன் மருமகளுங்களாம், ஏன் பேர பிள்ளைங்களாம் இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்க மாதிரி தான் ஆகும். இவாள புலம்ப விட்டா போதும் அம்மா. வாடகைக்கு இருக்க மாதிரியா? இது என்ன அப்படி நடந்துட்டான்? இங்க பாரு ஆர்த்தி, பொழைக்கு தெரிஞ்ச பிள்ளையா இரு. இல்ல இந்த வீட்டுல இருந்து ஒரு பொடி செங்கல் கூட நமக்கு சொந்தம் இருக்காது பாத்துக்கான். உன் புருஷன் என்னடானா அங்க போய் சும்மா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏத்த திட்டனா மட்டும் என் புருஷன் ஆயிருவாரு. அவர் ஏதாவது நல்லது செஞ்சுட்டா மட்டும் என் பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. நல்லா இருக்கட்ட உங்க நியாயம். இங்க பாரு, இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு பேரனையும் பேத்திய பெத்து கொடுத்துரு. ஏன்? இல்ல நல்லாதான் இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன முழிக்க? செல்லும், உன் சின்ன மருமகளுக்கு வேற வேலையே இல்லையா? உன் மாமியார் ஒண்ணு என் சின்ன மருமக கிடையாது, இது ரமணிக்கு சின்ன மருமகா. நீ ஆளு சரியான கேடிதான் செல்லும். இதுவே பிரியாத்தையோ அன்போட அம்மாவையோ சொன்னா மட்டும் ஏமாவா ஏன் மருமகான்னு குதிச்சுக்கிட்டு வந்துருவேலாம். சரி, அதுங்க ரெண்டுக்கு கூட எல்லாம் உன் மாமியார கம்பேர் பண்ணாத. இப்ப வேணும்னா பாரு, யார் கூடயாவது கெடுக்கிறத பத்தி தான் யோசிப்பான். ஒரு காலத்துல நீ அவ கூட சேர்ந்து இப்படிதான் இருந்த. கேப்ல நீ ஒண்ணு எனக்கு கடா விட்டாதா? ஏதா உங்க பாட்டு கேஞ்சல் கிட்டயா இருக்கட்டும், என் கிட்டயா இருக்கட்டும், 10 மாசத்துல பெத்து கொடுத்துருனா என்ன அர்த்தம்? என்னமோ நீங்க குழந்தை கடை வச்சிருக்க மாதிரி அந்த கடையில இருந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரியே பேசுறீங்க. இங்க பாரு, நான்லாம் 2 பிள்ளை வச்சிருந்ததுக்கு பிறவே இந்த வீட்டுல ஒரு செங்கல் பொடியை கூட என் கண்ணுல காட்டுவாங்களான்னு தெரியல. நீ வேற ஒத்த பிள்ளைதான் வச்சிருக்க. இவளுக்கு வேற வேலையே இல்ல அம்மா. செங்கல் பொடியை காட்டுறதுக்காக எல்லாம் பிள்ளை பெத்துக்க முடியுமா? ஆமா, நீ இப்படியே இரு. ஆள வேண்டியவிய மட்டும் அரசாண்டுகிட்டு போயிட்டே இருக்கட்டும். இப்ப என்ன நடந்துபிட்டு இப்படி கொந்தளிக்கிறேன்? கதை கேட்டியலாம், அந்த அன்பு இனியாவும் இருக்காவெல்லாம் இருக்காவ. அவளுக்கு என்ன? ஏற்கனவே இந்த வீட்டு சொத்தை அழிக்கிற மாதிரி 4-5 குழந்தையில எடுத்து வளர்க்கேன்னு சொல்லிக்கிட்டு முழு பொறுப்பே இந்த அன்பு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். உன் மவனுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு பிள்ளை என்ன 10 பிள்ளைய எடுத்து வளர்க்க சொல்லு. ஆமா, இந்த வீட்டு சொத்தை உங்க ஒரு பேரை அழிக்கிறது காணாது. என் மவனை சேர்த்து அழிக்க சொல்றேன், எனக்கு வேற வேலை இல்லையே. அம்மா, அவர் குழந்தைங்களை எடுத்து வளர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படினாலும் குழந்தைங்களுக்கு தேவையான செலவெல்லாம் இவன் பாத்துக்கிற மாதிரி தானே இருந்து. இப்ப அதான் ஒரு குழந்தை மயக்க போட்டு விழுதே, அது பேருனா மயூலினா. ஆமா, அந்த குழந்தைய ஆசிரமத்துல போய் பார்க்கவே போறாவலாம். ஆமா, நான் கூட யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த குழந்தை அடிக்கடி மயக்க போட்டு விழுந்து அன்பு தானே அந்த குழந்தையோட பொறுப்பு ஃபுல்லா. அப்ப ஒரு தடவையாவது அன்பு போய் பார்க்கணும்லான்னு நான் கூட யோசிச்சேன். இவெல்லாம் எனக்கு மருமகளை எப்படி வந்துச்சு அந்த அண்ணன் தெரியல. இங்க பாரு, இன்னைக்கு பார்க்க போவான், அது பிறகு இந்த மது ஆஸ்பத்திரி இருக்கலாம், அந்த ஆஸ்பத்திரியில அந்த குழந்தைய கொண்டு சேர்க்க போறானே. நல்ல விஷயம் தானே? ஆமா, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்க போறேன்னு வீட்டுக்கே கூட்டு வருவான். அப்படி அன்பு இனியாவும் பேசிக்கிட்டாங்களா?
ஏற்கனவே அவன் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வரவியலும் போறவியலும் உறவு கொண்டாடுறதுக்கு இது என்ன சத்திரமா? இங்க பாருங்க, இப்படியே போனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரமணியத்தை உங்க அக்கா தானே, உங்க அக்கா கிட்டயும் உங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்லி சொத்து பிரிச்சு ஆளாளுக்கு அவங்க கையில கொடுத்துட சொல்லுங்க. ஏன் என் அக்கா உனக்கு மாமியார் தானே, என் அக்கா வீட்டுக்காரரு உன் மாமனார் தானே, நீயே பேசு. சொத்து பிரிச்சுட்டாங்க மாமா, நாங்க வீட்டை விட்டு காலி பண்றேன்னு கேளு. எனக்கிட்ட தூண்டி விட பாக்க உங்களாலதான் எதுவும் முடியாதே. ஆமா முடியாதுதான். நாங்க இருக்க காலம் வரைக்கும் இந்த சொத்தை எல்லாம் பிரிக்க முடியாது. அப்பாவி இஷ்டத்துக்கு 4-5 பிள்ளைகளை படிக்க வைப்பாவ, 10-15 பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பாவ. எல்லாம் வியார் வீட்டு சொத்து தானே. ஐயா அத்தை, இதெல்லாம் அன்போட சேலரியில தான் அன்பு பாத்துட்டு இருக்காரு. நானும் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரதெல்லாம் அவங்க ஃபேமிலி மட்டும் தான் எடுத்துக்க போறாங்க அப்படின்னு. ஆனா அன்போட சேலரி மட்டும் தான் அன்புக்கு, இனியோட சேலரி மட்டும் தான் இனியாக்கு. அதே மாதிரி தான் சாமுக்கு. மத்தபடி இதுல இருந்து வர எல்லா பணமும் பேங்க்ல தான் போட்டிருக்காங்க தாத்தா. ஆனா இதுல சாம்க்கு ஒரு பங்கு தாத்தா கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனிக்காக அன்பு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரோ அதே அளவு சாமும் போட்டிருக்கான் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சாம இந்த கதையில இழுக்காத, சாம விடு. இவன் நினைச்சா 4-5 பிள்ளைகளை படிக்க வைக்கான், நினைச்சா எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறான். இது என்ன யார் வேணாலும் வரலாம் போலாங்கிற மாதிரி இருக்க வீடா? அவிய மட்டுமே அரசாளன்னு நினைச்சான். ஏன் பிள்ளைல ஏன் மருமக? தேவைக்கு மட்டும் மருமகன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீ வாய மூடு. நாங்க எல்லாம் எப்பதான் இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறது? இவளுக்கு வர வியாலையே இல்ல அம்மா. என்னம்மா 2 பேரும் ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா பாட்டிமா, கிளம்பிட்டோம். குரு, நான் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேனே. எந்த பொண்ணு? அதான் உங்க காலேஜ்ல ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேனே. ஜெசிகா. அவங்க இன்டர்வியூ ஏதாவது வந்தாங்களா? இன்னைக்கு வருவாங்க. என் பர்சனல் மெயில அவங்களோட ரெஸ்யூம் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நேத்திக்கு வந்து டெமோ கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்ல அந்த டைம்ல. ஓ இல்லையா நீங்க? இல்ல, ஆனா நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லா தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்பாட்ல தான் டாபிக் கொடுத்திருக்காங்க. ஸ்பாட்ல கொடுத்த டாபிக்கே நல்லா தான் எடுத்திருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணதா கூட இருக்காது. அவங்க நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்றது அவங்களுக்கு ஓகேனா அவங்க ஜாயின் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு டைரக்டா வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு காலேஜ் அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் சேலரி டீடைல்ஸ் எல்லாம் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் குரு. ஆக்சுவலா அவங்க கான்டாக்ட் எதுவுமே என்கிட்ட இல்ல. என்ன சொல்ல போனா அவங்க இருக்க அந்த ஆசிரமத்துக்கு நாங்க இன்னைக்கு போகவும் போறோம். ஆசிரமத்துக்கா? எதுக்கு அன்பு? இல்ல குரு, கொஞ்சம் குழந்தைங்களோட செலவெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்க. இப்பதான் இதுல பேசிட்டு இருந்தாங்க. இங்கயா? இங்க யாரு? ஒன்னும் இல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சொல்லுங்க. அதுல ஒரு குழந்தைக்கு அடிக்கடி முடியாம போகுது. அவளே போய் பார்த்துட்டு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரலான்னு இருக்கோம். மித்ரன் பார்த்துட்டு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல குரு. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறாளாம். சோ மித்ரன் என்னடானா அவளுக்கு ஆபரேஷன் எல்லாம் தேவையே இல்ல, அவளை கொஞ்ச நேரம் பேச விட்டாலே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால மது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க அப்படின்னாரு. பேசி பார்த்துட்டு எங்க கூட அனுப்புனாங்கன்னா அப்படியே கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். சூப்பருங்க. நம்ம நல்ல விஷயம் சொல்லும் போது 4 பேரு கெட்டதா தான் பேசுவாங்க, கெட்டதா தான் யோசிப்பாங்க. அதெல்லாம் காட்டுல வாங்காம தட்டி விட்டுட்டு நல்லதை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். யார் கெட்டதா பேசினா? ஏன் குரு, நாங்க இங்க வரதுக்கு முந்தி இங்க யாராவது எங்களை பத்தியோ இல்ல இந்த விஷயத்தை பத்தியோ பேசினாங்களா? இல்ல அன்பை பத்தியோ யாராவது தப்பா பேசினாங்களா? இல்ல நான் வீட்டுக்குள்ள கேட்கல, வெளியே எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல நீ அப்படியெல்லாம் இல்ல. சும்மா சும்மா சொன்னேன். ஏன் என்ன பாக்குற? இனியா ஏதோ லூசுத்தனமா கேக்குறா குரு. வீட்டுக்குள்ள எல்லாம் யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் நல்ல மனசு உள்ளவங்க. எல்லாருக்குமே நான் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது பிடிச்ச விஷயம்தான். ஓ சரி 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 குரு. அப்ப அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணேங்கிறதுக்காக இன்டர்வியூ வைக்காமா எல்லாம் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டாம். அவங்க டேலண்ட பொறுத்து நீங்க வேலை கொடுத்தா போதும். சரி அன்பு, நான் பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க. ஏன் 2 பேரும் என்ன பாக்குறீங்க? ஏத்தா விட்டா இசையோட வீட்டுக்காரர் போட்டே கொடுத்துருவாரு போல என்னைய. ஆண்டி, நீங்க பேசின விஷயங்களாம் போட்டு கொடுக்கறதுல எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா நீங்க பேசினதுக்காக அன்பு ரியாக்ட் பண்ண போறதும் கிடையாது. இனியே வேணா என் புருஷனை பத்தி தப்பா பேசிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா அவங்களும் கூட்டு குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பேசினதை பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் வீட்டுக்கு ஒரே பையன். தனியாவே வளர்ந்தவங்களுக்கு தான் ஜாயிண்ட் ஃபேமிலியோட அருமை எல்லாம் தெரியும். பலூன்ல சின்னதா ஒரு ஓட்டை விழுந்தா போதும், மறுபடியும் அதை ஊத எல்லாம் முடியாது. அதே மாதிரி தாங்க குடும்பத்திலயும் சின்னதா ஒரு விரிசல் விழுந்தாலும் மறுபடியும் அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. இல்ல நீங்களும் தப்பா எதுவும் சொல்லல, நானும் பொதுவா தான் சொன்னேன். என்ன சொல்லும்
வர வர ருக்கு அத்தை பேச்ச பார்த்து இந்த வீட்ல சண்டையே வந்துடும் போல இருக்கு. அத்தை பேசினதை கேட்டு குருவே டென்ஷன் ஆயிட்டாரு போல. இந்த காலத்து பிள்ளைகளே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உன் மாமியார போலப்பட்ட ஆளுங்க எல்லாம் ஒன்னா இருக்க விடாதுங்க போலயே. எங்க அத்தை பேசின விஷயம் மட்டும் வேதாச்சலம் தாத்தாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் செல்லு. ஐயோ சார் சூப்பரா இருக்கு சார், நிப்பாட்டுங்க. எது இங்கேயா? ஆமா, ஒண்ணா நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போலாம். ஏன் இந்த இடத்துல எல்லாம் நிப்பாட்ட கூடாது? ஏன் நிப்பாட்ட கூடாதுன்னா நிப்பாட்ட கூடாதுதான். உன்னை கூட்டிட்டு வந்த மாதிரியே பத்திரமா உங்க வீட்டுல ஒன்னு ஒப்படைக்கணும். ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுல என்ன இருக்கு? வித்யா, அந்த பக்கம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சா என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சில இடத்துல எல்லாம் பைக்கை நிப்பாட்டுறதே நமக்கு பிரச்சனையா போகும். யூ மீன் உங்களை அடிச்சு போட்டு என்ன தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்றீங்களா? ஏண்டி தொணன்னு பேசாம சும்மா வரியா? எங்க நிப்பாட்டனா எங்க உன்னை கூட்டு போனேன்னு எனக்கு தெரியும். அழகான இடத்துல ஒரு செல்ஃபி எடுக்க கூட விட மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? சில நேரத்துல அழகுதான் வித்யா ஆபத்தா போகும். அட போயா, காலேஜ் கட் அடிச்சுட்டு உங்க கூட வந்தது நல்லா இருக்கான்னு நினைச்சேன். எது கட்டடிச்சிட்டு வரியா? ஏண்டி பிஎட் முடிச்ச பிள்ளைங்க இன்னும் ஜாயின் பண்ணல, அதனால எங்களுக்கு ஒழுங்கா கிளாஸ் எல்லாம் எடுக்கல, போனாலும் சும்மா தான் இருக்கும், அதனால இன்னைக்கு நான் லீவு போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப என்னடா கட்டடிச்சிட்டு வர மாதிரி பேசுறேன்? அதுவும் உண்மைதான். கிளாஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் கூட்டு வரேன், கட்டடிச்சிட்டு வரல தானே? சார் இல்லனால இன்னைக்கு நான் லீவ் தான் போட்டிருந்தேன். பீட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு கிளாஸே ஆரம்பிப்பாங்க. நீங்க வேணா உங்க தங்கச்சி மித்ரா கிட்ட கேளுங்க. ஆமா, என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே? தர கட்டடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. எனக்கு மந்த்லி 2 லீவ் உண்டுமா, நான் அதை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ அப்படி. ஹாய் குரு. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்துக்கு நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடந்து தெரியுமா? அத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா? நம்மள பத்தி தான் பேச ஆரம்பிக்க போறான். ஓடி தப்பிட்டா நல்லா இருக்குமோ? என்ன இசை? நான் ப்ளே பண்ணி காட்டவா? ஐயோ இசை நிஜமாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்புறம் என்ன சொல்லும்? அடுத்து என்ன பொடி கலக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க போல. ஏடி உனக்கிட்ட பியாசி அளவுல எல்லாம் எனக்கு தம்பில்ல. ஆமா, நேத்து ராத்திரி அம்மா செல்லோட தூக்கம் மட்டுமா இசை போச்சு? எல்லாரோட தூக்கமா எல்லாம் போச்சு. என்ன சொல்லும்? ஒரே ஜாலி ஜாலியா இருக்கீங்க போல. தாத்தா வாங்கி தந்த நெயில் பாலிஷ் அழும்போது கூட மூக்கு செவசவன் செவந்திருக்குன்னு சொல்லுவாராம்ல. யவுட்டிங் ஒழுங்கு மரியாதையே பேரு. செல்லும், நீ பேசின பேச்ச கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாக்குறியா? நான் அழும்போது கூட அழாத, நீ அழியது பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களே, அப்படியே நான் அழுதுட்டாலும் மூக்கு செவக்குது கண்ணு செவக்குதுன்னு சொல்லி சொல்லியே என்ன ரசிப்பீங்களே. செல்லும் எவ்வளவு கிளியரா இருக்கலாம். அடிச்சேன்னு வச்சுக்கா மூக்கெல்லாம் பியாந்து போயிடும். ஏன் செல்லும், நிஜமாவே நீங்க அழும்போது மூக்கெல்லாம் செவந்துட்டு தாத்தா அப்படியே சொல்லுவாரு. யாட்டி அந்த போனை எடுத்துட்டு போனேன்னா உனக்கு நல்லது கேட்டியா? இரு செல்லும், இன்னும் எவ்வளவோ இருக்கு, நீ எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. ராசா, என் செல்ல ராசா, உன் மேல ஒரு கண்ணு, நீதானே என் முறை பொண்ணுன்னு சுத்தி சுத்தி வந்தியலே. யாட்டி பாப்ப பண்ண போறியா இல்லையா? உன் மேல ஒரு கண்ணு, நான் தான் உன் முறை பொண்ணு. என்ன பாட்டு எல்லாம் செய்? ஆமா சும்மாவா? எல்லாம் அவியலுக்காகவே எழுதுனதுல. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்தி கேப்பமா? பாட்டு அவுட்டியாது. கேளு கேளு கேளு. உன் கண்ண பாக்கும்போது மீன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கே. ராதா, ஏ செல்ல ராதா, தனனடா என்னை விட்டு தனியே ஒத்தையில விட்டு போயிட்டே. நீ கன்னியாகுமரி கல்லை கூட்டிட்டு போய் திருவண்ணாமலை காட்டி காட்டி தந்தே. சங்கெல்லாம் பியார் எழுதி இப்படி தந்தே கிஃப்ட். காலா உங்க மடியில தூக்கி வச்சு ஒவ்வொரு வரைக்கும் ஒரு நகை கழுத்து போட்டு விட்டு அழகா பாத்தியா அழகு. ஏ செல்ல ராதா, ராதா இப்படி வாழ வேண்டிய வயசுல அது பாய்ச்சல போய் சந்தியே. இந்த உலகத்துல பிறந்தது எல்லாம் என்ன நடமாடிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் பொறுமை வந்தோம்ல. கடவுள் இப்படி வாழ ஒரு வயசு காலத்துக்கு இப்படி அவமானப்படுத்தியது. அப்புறம் செல்லும், இனிமே இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி காட்டி உன்னை கலாச்சிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நேரா பரலோகம் அனுப்பிடுவேன். பி கேர்ஃபுல். பொடிய கலக்குறேன் பாலை கலக்குறேன்னு ஏதாவது வந்து பாரு. என்ன செல்லும், நீங்க போட்ட பிளான் உங்களையே திரும்ப அடிச்சிட்டு